இப்ப நம்ம பள்ளியில 9ஆம் வகுப்பு மாணவர்களால் மாதிரி சந்தை ஒண்ணு நடத்தப்பட இருக்கிறது. சரியா? இந்த சந்தையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நுகர்வோர்னா என்னது, வாங்குறவங்களுக்கும் வணிகம் செய்பவர்களுக்குள்ள தொடர்பு. எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய இடம் தான் சந்தை. இப்ப இருக்க தற்காலத்துல மால் ஒண்ணு இருக்குது, எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய இடம். ஆனா இதுல என்ன அப்படின்னா, கிராம சந்தையெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஐவகை நிலங்கள் இருந்துச்சு. திணைன்னு சொன்னாங்க. திணைனா ஒழுக்கத்தை சார்ந்து நம்மளுக்கு இந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஐவகை நிலங்கள்ல குறிஞ்சி நிலத்து மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க தேனு, அவங்க கிழங்கு இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு போக மீதியை மற்ற நிலத்துல வித்தாங்க. இதே மாதிரி நெய்த நிலம் மீன், கருவாடு, உப்பு இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு போக மீதியும் நிலம் வித்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நில மக்களும் என்ன செஞ்சாங்க, தங்களுக்குள்ள உள்ள பொருள்களை பரிமாறிக்கொண்டாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த சந்தை. அதுக்கப்புறம் என்ன நாளடைவில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நிலத்துல உள்ள அந்த ஊரோட எல்லையில நார்ச்சந்தி, முச்சந்தி அந்த இடங்கள்ல கடை போட ஆரம்பிச்சாங்க. இது எல்லா நிலத்தோட மக்களும் ஒன்றா இணைந்து இந்த சந்தைங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்த சந்தையோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மனிதாபிமானம். கடையில பிக்சட் ரேட் இருக்கும், சரியா, இதுதான் இவ்வளவு விலைன்னு இருக்கும். ஆனா சந்தையில அப்படி இல்லை. காலையில ஒரு ரேட்டா இருக்கும், மதியம் ஒரு ரேட்டா இருக்கும், சாயந்தரம் ஒரு ரேட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, உற்பத்தியாளர்கள் யாரு, விற்கிறவங்க தான் உற்பத்தியாளர்கள். அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மனிதாபிமானம் அடிப்படையில இந்த சந்தை நடத்தப்பட்டது. சரியா? ஏழைகளும் அந்த இடத்துல வணிகம் செஞ்சு பொருட்களை வாங்கிக்கிட்டு போனாங்க. இதுதான் சந்தையோட நோக்கம், மனிதாபிமானம். எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும். மார்க்கெட் என அழைக்கப்படக்கூடிய இந்த இடம் சந்தையோட நோக்கம். நமது கல்வி திட்டத்துல, நமது 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல இந்த சந்தைங்கிறது மாணவர்கள் எவ்வாறு வியாபார நோக்கு, மனித தன்மை நோக்குல எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத விளக்குறதுக்காக நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்கான். இதை நீங்க இன்னைக்கு செயல்படுத்துறீங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிச்ச உடனே தான் நான் தெரிஞ்சுக்குவேன், சொல்லுவேன் நான். சரியா? சரி, நல்லபடியா செயல்படுத்தணும். இது இந்த விழாவிற்கு தலைமையேற்றுள்ள தலைமை ஆசிரியர் அவர்களையும் மாணவர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் பருவவர்கள் என வரவேற்று, தலைமை ஆசிரியருக்கு நமது 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் சார்பாக ஒரு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கையாட்ட யார் விளையாடுறா? இந்த விழாவிற்கு தலைமையேற்று தலைமை ஆசிரியர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பாட ஆசிரியரும் பள்ளியினுடைய ஆசிரியருமாகிய திருமதி ரிங்கானா அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் மாணவர் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளேன். இது போன்ற ஒரு ஆர்வங்கிறது மாணவர்களுக்கு இந்த வகையில் அவசியமானது. எப்படி அவசியமானது? நாம நினைக்கிறோம் படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும், படித்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறோம். நேற்று இந்த இடி உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் வருமான வரித்துறை அவன் ஒரு கடையை போய் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்கான். ஒருத்தனை யாருன்னா சமோசா விற்கிறவனை போய் இடி அரெஸ்ட் பண்ணியிருக்கான், வருமான வரித்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, அவனுடைய வருட வருமானம் 80 லட்சமா சமோசாவில். ஒரு வருஷத்துக்கு 80 லட்ச ரூபாய்க்கு சமோசா விற்றுருக்கான். நம்மளுடைய திட்டப்படி 40 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு வருமானம் வீட்டினா அது ஜிஎஸ்டி வரி விதிக்கணும். அவன் ஜிஎஸ்டி வரி விதிக்காமல் ஏமாற்றிட்டு ஒரு வருஷத்துக்கு சமோசா 80 லட்ச ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி விற்றுருக்கான். நாம் நினைக்கிற சமோசா விற்கிறவன்லாம், சுண்டல் விற்கிறவன், மசாலோட விற்கிறவன்லாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ வேறு பொழப்பில்லாமல் இருக்கான்னு நினைக்கிறோம். இப்போ பாருங்கள், அவனுடைய வருட வருமானம் 80 லட்சம். இப்போவே இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் கூடுங்கிறான் அவனை. அதே மாதிரி இந்த வியாபாரம்ங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியது, பெரிய அளவில் சீக்கிரம் முன்னேறக்கூடியது. நீ அரசு பணிக்கெல்லாம் போனீங்கன்னா வாழ்நாள் பூரா முன்னேறவே முடியாது. ஆனால் சீக்கிரமாக முன்னேறுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் தான். ஒன்று அரசியல்வாதி, இன்னொன்று வியாபாரி. 2 பேரும் சீக்கிரமாக முன்னேறிடுவாங்க. நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் வந்துடும். அதனால்
நம்மளுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் வருமானம் ஈட்டுவது, வசதியான வாழ்க்கையை வாழ்வது, பிறருக்கு உதவியாக இருப்பது அங்கிறதான். அதனால் நீங்கள் இந்த ஆர்வத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். சிறப்பாக படிப்பை வெளிப்படுத்த வேண்டும். நல்ல ஒரு அரசு பணி கிடைக்காத பட்சத்தில் வாழ்வாதாரத்திற்கு எதையாவது ஆதாரமாக கொண்டு வாழ்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கமும் விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆசிரியர் அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இந்த நோக்கத்திற்கு உறுதுணையாக பல ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. நம்ம பள்ளியில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் தான். அதனால் இந்த நல்ல ஒரு ஏற்பாட்டை செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி. இதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இதை என்ன செய்யுங்க, இதே நேரத்தில் நம்ம வச்சு நாம் என்ன செய்வோம், இது ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் மாவட்டம். சரியா? நன்றி. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. நொறுங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம்னு தலையில போட்டுக்கணும். பொள்ளாச்சி சந்தையிலே பூவாட்டம் சீரிச்சவளே, குடையில கருவாடு குந்தலில பூக்காடு, குடையில கருவாடு. உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. நொறுங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம்னு தலையில போட்டுக்கணும். பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய், வாய் மணக்கும் சூட முட்டாய், வலிந்து வரும் தேன் முட்டாய், இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க, கலாக்காய் கொய்யாக்காய் கட்டி விற்கும் பனங்கிழங்கு, பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, வாழுங்கால 100 100. வயிற்றுக்கு நன்மை தரும் வறுத்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீரும். பருப்பை சேர்த்துக்கிட்டா
சக்கரையே வெள்ள சக்கரையே வினைய கொண்டு வரும் வீட்டு சமையலுங்க ஊட்ட சத்து தரும் செரிக்கும்படியா பசிக்கும்படியா உணவு இருக்கணும் ஒரு பருக்க கூட வீண் இல்லாம உண்டு பழகணும் பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க ஊற வைக்கும் வீட்டு கைமணம் ஆறு சுவைகளை நாலு சேர்க்கணும் ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும் பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க ஊற வைக்கும் வீட்டு கைமணம் ஆறு சுவைகளை நாலு சேர்க்கணும் ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும் கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய் வாய் மணக்கும் சூட முட்டாய் வலிஞ்சு வரும் தேன்னு முட்டாய் இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க கலாக்காய் கொய்யாக்கா கட்டி விற்கும் பனங்கிழங்கு பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு வாழுங்கால 100 100 உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க நொறுங்க தின்னாக்கா நோயோடி போகுமுங்க பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும் முதன்மை தேகம்னு தலையில போட்டுக்கணும் பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க ஊற வைக்கும் வீட்டு கைமணம் ஆறு சுவைகளை நானும் சேர்க்கணும் ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும் உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க மருந்தே உணவாகும் காலம் வர